கர்த்தரை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். இயற்கையில நடக்காத ஒரு காரியம். என்னைக்காச்சும் நேரம் பின்னாடி போக முடியுமா? கர்த்தர் 10 பாகை நேரம் பின்னிட்டு போகும்படியாய் செய்தார். ஆண்டவரோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வதிலே வல்லவராய் இருக்கிறார். நேரம் காலம் அவர் கையில இருக்கு. அவர் வேண்டாம் திருப்புவார், பின்னாடி போவார், அவர் வேண்டாம் முன்னாடி போவாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட அடையாளங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் செய்வராய் இருக்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 8 11 வசனம். 2 ராஜாக்கள். ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார். அடையாளம் என்ன என்று ஏசாயா தீர்க்கதரிசிட்ட யார் கேட்கிறது? எசேக்கியா கேட்கிறாரு. அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு என்ன நடந்தது? 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பா, உன்னுடைய காரியம் முடிஞ்சு போச்சுப்பா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போத, நீ மந்தமடைய போத, நீ பிழைக்க மாட்ட, நீ மதித்து போவ என்று கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியாவுக்கு வந்தது. ஆனால் எசேக்கியா ராஜா என்ன பண்றார்? 2வது வசனம், தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதான் செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, பாதி முற்றத்தை விட்டு அவன் போகல, இன்னும் அந்த அவனுடைய அரண்மனை விட்டு வெளியே போகல. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உடனே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஏசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 6ஆம் வசனம், உன் நாட்களோட 15 வருஷங்களை 15 வருடங்கள் என்ன பண்றேன்? கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு மறுபடியும் வந்தது. ஆமென். இந்த 15 ஆண்டுகளும் கூட்டி கொடுக்கதான்ப்பா. ஆமென். நீ இப்ப படுத்து இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, மரணப்படுக்கையில் இருக்கிற, ஆனால் 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவ. அப்போதான் எசேக்கியா ராஜா கேட்கிறாரு, நான் ஆலயத்துக்கு போவதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும். கர்த்தரை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் ஆமென் அடையாளம் என்ன என்றான். அதற்கு ஏசாயா 9ஆம் வசனத்தை கேட்கிறாரு. அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாய் சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம். 10 பாகை முன்னிட்டு போறது என்ன பண்றது? லேசான காரியம். ஆனா பின்னிட்டு அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போக சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூரிய கடிகாரம் பாருங்க, இந்த ஆகாசுடைய சூரிய கடிகாரம் கையில மாற்ற கடிகாரம் கிடையாது. இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு.
அப்போ அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கல் இருக்கும். அதில் அந்த மணி நேரங்கள் போடப்பட்டிருக்கும், குதிக்கப்பட்டிருக்கும். அந்த கல்லில் நடுவில் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லின் மீது சூரியனுடைய வெளிச்சம் படும்போது அந்த சூரியன் நகர சூரியனுடைய வெளிச்சம் படும்போது அந்த கல்லுடைய நிழல் அந்த கீழே இருக்கிற கடிகாரத்து மேலே படும். அந்த நிழல் அப்படியே திரும்பிக்கிட்டே போகும். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியாவுக்கு வர வார்த்தை, உனக்கு 10 பாகை முன்னிட்டு போகணுமா, 10 பாகை பின்னிட்டு போகணுமா, 10 மணி நேரம் முன்னாடி போகணுமா, 10 மணி நேரம் பின்னாடி போகணுமா? அவன் சொல்ற 10 மணி நேரம் முன்னாடி போகுது எளிது. இன்னைக்கு எப்போ 12 மணி ஆதா, நேரம் முன்னிட்டு தான் போகுது. 10 மணி நேரம் ராத்திரி 10 மணி. ஆனால் எசேக்கியா ராஜா கேட்குறான், 10 பாகை பின்னிட்டு போக வேண்டும். ஆண்டவர் அவன் கேட்ட அடையாளத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நடக்காத ஒரு காரியங்க, இயற்கையில் நடக்காத ஒரு காரியம். என்னைக்காச்சும் நேரம் பின்னாடி போக முடியுமா? போகாது, நேரம் முன்னாடி தான் போகும். ஆனா எசேக்கியா ராஜா கேட்டபடி கர்த்தர் 10 பாகை நேரம் பின்னிட்டு போகும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆமென், ஹல்லேலூயா. இயற்கையான காரியம் நடப்பது லகு, எளிது. ஆனால் ஆண்டவரோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வதிலே வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, காலங்கள் அவர், நேரம் காலம் அவர் கையில் இருக்கு. அவர் வேணா திருப்புவார், பின்னாடி போவார், அவர் வேணா முன்னாடி போவாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சாதாட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆமென். தேவனால் கூடாத, எப்போ சொல்றாரு? இவன் மனசுல நினைக்கிறா, என் கற்பம் செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு, பெண்களுடைய வழிபாடுல நின்று போச்சு, இனிமேல் எனக்கு ஒரு இன்பம் உண்டாகி நான் பிள்ளை பெறுவேனோ என்று கேட்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் இயற்கையானது நிறுத்தப்படும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தொடங்குகிறது. எதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அடையாளத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்வாராக. அற்புதத்தையும் ஆச்சரியமான காரியங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சங்கீதம் 77:14 சொல்றார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. அதிசயங்களை செய்கிற தேவன் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4:17 மோசே ஆண்டவர் சொல்றார், இந்த கோலை உன் கையில எடுத்துக்கொண்டு போப்பா, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். You shall perform signs and wonders. மோசே அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் முன்பதாக அந்த கோலை கீழே போடுறான். அந்த கோல் சர்ப்பமாய் மாறினது, பார்வனுடைய சர்ப்பங்களை விழுங்கினது. திருப்பி அந்த பாம்புடைய வாழை பிடிக்கிறான். அந்த சர்ப்பம் ஆமென் மறுபடியும் கோலாய் மாறினது. அந்த கோலை தண்ணீரிலே போடுறான், தண்ணீர் ரத்தமாய் மாறினது. அந்த கோலை வைத்து பூமியை அடிக்கிறான், அந்த புழுதி பேன்களாய் மாறினது. அந்த கோலை எடுத்து வானத்துக்கு நேராக கரத்தை உயர்த்துதான், ஆமென், வானத்திலிருந்து கல்மலை பொழிந்தது. சிவந்த சமுத்திரத்துக்கு அந்த கோலை நீட்டுகிறான். சிவந்த சமுத்திரம் ஆமென் ரெண்டாய் பிளந்து ஆமென் வெட்டாந்தரையிலே ஜனங்கள் நடந்து செல்லும்படியாக வழியை விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்கள், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஆமென் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பலத்தினாலும் அல்ல, உங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். through my spirit. உங்களால முடியாதுதான், மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஆனா அதே வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நான் பேசுறது சொல்றேன், சில பேருக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓ இதை தான் அன்னைக்கு ஆண்டவர் சகோதரன் மூலமா வெளிப்படுத்தினாரு, என்னோட பேசினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட அடையாளங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார்.